படம் எப்படி இருந்துச்சுங்க? படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்ன கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஓகே. எப்படினாலும் அப்போ இருக்கிறது இப்போ கொஞ்சம் டாபிக் என்னன்னு இருந்துச்சுன்னா லஞ்சம் தான். இப்போது நியூஸில் பார்க்குறது லஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி வந்து எடுத்துருக்காங்க. இதில் அம்பானியெல்லாம் வேறு கொண்டு வராங்க. இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்குது. பார்ட் 3க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. பார்ப்போம் பார்ட் 3 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்ட் 1 பார்த்துருக்கீங்களா? பார்ட் 1 நடக்கும்போது நான் பிறக்கவே இல்லைங்க. இது ஓவராலாக அவுட் ஆஃப் 10க்கு நீங்கள் எவ்வளோ தருவீங்க? 10க்கு ஒரு 9 தரலாம். ஏன்னா ஸ்லோவாக போச்சுன்றதுனால வந்து படம் ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆமாம் கமல் ரசிகரா? ஆமாம்மா. அப்போ இந்தியன் ஒன்றுக்கு 2க்கு டிஃப்ரென்ஸ். அது நாங்கள் டிஃப்ரென்ஸாக எடுத்தார். அது வந்து ஜாலியாக இருக்க மாதிரி. இது அப்படி கிடையாது. இது கொஞ்சம் அறிவுபூர்வமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது சங்கர். தாராளமாக பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் பார்ட்டை கேவலப்படுத்தணுன்னே எடுத்திருக்காங்க. உங்கள் ரெசிலியன்ஸ் பவரை செக் பண்ணணுன்னா வந்து உங்களால் எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும்னு சோதிக்கலாம். ஆனால் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. கண்டிப்பாக ஏஞ்சி வந்துடுவீங்க. அவ்வளோ கேவலமாக இருக்குது படம். அவுட் ஆஃப் 10க்கு சார் 1 கூட கொடுக்க விரும்பலை. பயங்கரமாக இந்த பாட்டு கதறல் ஸ்பாட்டு அதெல்லாம் வீடியோ கேவலமாக இருக்குது. ஆடியோ பரவாயில்ல, வீடியோ ரொம்ப கேவலமாக எடுத்து கம்பேக்னு சொல்கிறாங்க. கம்பேக் யாருமே கம்பேக் பண்ண வேணாம். ரொம்ப பொறுமை. ஓவராலாக என்ன சார் சொல்ல வரீங்க? நல்லா இல்லைங்க படம். ஒன்லைனில் படம் எப்படி இருந்துச்சு? டிசாஸ்டர் தான் ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு படம் வந்து கல்ட்டு. இது ஒன்றுமே இல்லை, சங்கரோட எஃபிஷியன்சி கிடையாது. டோட்டலாக செட் ஆகலை ப்ரோ. மேபி பார்ட் 3ல பார்க்கலாம் ப்ரோ. நான் நிறைய பாசிட்டிவ் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது என்னென்ன பாசிட்டிவ் இருக்குன்னு கரெக்டாக அந்த இதில் பார்த்துட்டு மேக்கிங்னால சங்கர் சார்ன்ற மாதிரி அந்த கதறல் சாங்கை லாஸ்ட் ஒரு 25 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் மேட்ச்ன்ற மாதிரி எப்படி எல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு. அதாவது ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ லெசன்ஸ் இருக்கு. பட் ஒரு காமன் ஆடியன்ஸா எனக்கு என்டர்டைன்மெண்ட் மட்டும் வேண்டான்னு இருக்கவங்களுக்கு இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணுமாங்கிறது மேபி கொஞ்சம் சந்தேகம் தான் ப்ரோ. நிஜமா இது ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பட் ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்லுவேன், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது வந்து இதுவாக இருக்கும். ஏன்னா கிட்ஸுக்குலாம் லாஜிக் தேவையில்ல. லைக் ஒன்லி மேஜிக் வெரைட்டிஸ் ஆஃப் வர்மம் போட்டதுனால கிட்ஸ் எல்லாம் அதே மாதிரி ரெக்ரியேட் பண்ண இதாக இருக்கு. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கிற பசங்களாக இருந்தாங்கன்னா சீரியஸாக கூட்டு போயிருங்க. தே வில் என்ஜாய். பட் இது வந்து இந்த கலாய்க்கணும்னு நினச்சி போகிறவங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் அ ஃபிலிம். கண்டிப்பாக அவுட் ஆஃப் 10க்கு ப்ரோ. அவுட் ஆஃப் 10க்கா நான் 6 கொடுக்கலாம் ப்ரோ கண்டிப்பாக.